அகிலாண்டேஸ்வரி ஏற்பாடு பண்ண பார்ட்டியை பத்தி விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் மேடம். சிட்டில இருக்க அத்தனை பெரிய மனுஷங்களுக்கும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க மேடம். பார்ட்டில ஸ்பெஷலா எது அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மேடம். ஸ்பெஷலா அறிவிக்க போறாங்களா? என்ன சொல்ற? அது வந்து மேடம், அவங்க சாதாரணமா இருக்கும்போது 50 கோடிக்கு பக்கமா மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க மேடம். ஆனா இப்ப அவங்க எம்பி வேற ஆயிட்டாங்க மேடம். அதனால மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க, அதுக்கான அறிவிப்பு இந்த பார்ட்டில இருக்கலாம்னு பரவலா பேசிக்கிறாங்க மேடம். அதனால பார்ட்டி ரொம்ப கிராண்டா நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாட்டையும் ஆதி சார் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு மேடம். பார்ட்டி சிறப்பா நடக்கட்டும். ஆனா அந்த பார்ட்டில அகிலாண்டேஸ்வரி கம்பீரமா நடந்து வரக்கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? எப்பவுமே சிங்கம் மாதிரி கம்பீரமா நடந்து வர அந்த அகிலாண்டேஸ்வரி பார்ட்டிக்கு அப்படி நடந்து வரக்கூடாது. வீல் சேர்ல உட்காந்துட்டு தான் வரணும். அந்த சேர ஆதி தள்ளிட்டு தான் வரணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம், அப்படியே செஞ்சிடறோம். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது மேடம். நீங்க சொன்ன மாதிரி பக்காவா செஞ்சு முடிச்சிடறோம் மேடம். அகிலாண்டேஸ்வரி ரொம்ப ஷார்ப். நீங்க ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். நீங்க சொன்னதை சக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். வரேன் மேடம், வாடா போலாம். அகிலாண்டேஸ்வரி, கெத்தா வந்து என்ன உன் பார்ட்டிக்கு கூப்பிட்டல்ல, வரேன். நீ வீல் சேர்ல வர கண்கொள்ளா காட்சிய பாக்கறதுக்கு நான் உன் பார்ட்டிக்கு வரேன். மச்சான், சொதப்பிடாம பக்காவா பண்ணிருவேல? நீ ஒன்னும் பயப்படாத மாமு. பக்காவா ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு என் மேல கொஞ்சம் கூட டவுட்டே வராது. அப்ப சரி, நீ ரெடி ஆயிக்க. அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்துருவாங்க. சரி. சூப்பர் மச்சான், இந்த கெட்டப் உனக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. மச்சான், அந்த அம்மா படியில இருந்து இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் ஹைட் ஆக்கிறேன். ஓகே மச்சான்.
அகிலாண்டேஸ்வரியோட காலை உடைச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவனுங்க கிட்ட இருந்து ஃபோன் வரலையே. அந்த அகிலாண்டேஸ்வரியோட கால் என்னாச்சுன்னு தெரியல. சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டாங்க போல இருக்க. ஃபோன் பண்றாங்க. ஹலோ மேடம், நீங்க போட்டு கொடுத்த பிளான் படி காரியத்தை ரொம்ப சக்சஸா முடிச்சிட்டேன் மேடம். வெரி குட். ஆமா, அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு உங்க மேல எந்த டவுட்டும் வரல? இல்ல மேடம், அவங்களுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வரல. உண்மையாவே பார்வை தெரியாதவன் நம்பிட்டாங்க. சூப்பர். என் ஆட்டம் போட்ட அந்த அகிலாண்டேஸ்வரி இப்ப நடக்க கூட வழி இல்லாம காலை உடைச்சு படுக்க வச்சாச்சு. ஓகே, எங்க என்னுடைய பிளான் சொதப்பலாயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு நான் போய் பொக்கே கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு சீக்கிரமா குணமாகி எழுந்து நடக்கணும்னு வாழ்த்திட்டு வரேன். நீ போன வை. ஓகே மேடம். என்ன அப்படி பாக்குற? உன் பிளான் படி என் காலை உடைச்சிட்டேன்னு உன் ஆள் உனக்கு ஃபோன் பண்ணானா? அப்புறம் எப்படி நான் கெத்தா நடந்து வந்து இங்க வந்து நிக்கிறேன்னு குழம்பி போய் பாக்குறியா? பாவம் நந்தினி, நீ எனக்கு எதிரா எத்தனையோ பிளான் பண்ணி எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்க. உன்னை நினைச்சா எனக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை கொஞ்ச நேரமாவது சந்தோஷப்படுத்தி பார்க்கலான்னு என் காலை உடைக்க வந்த உன் ஆளை வச்சே உனக்கு போன் பண்ண சொன்னேன். என்ன நடந்தது, நான் எப்படி தப்பிச்சேன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? சொல்றேன், கேட்டுக்கோ. நான் திரும்ப கூப்பிடுறேன்.
பார்வை இல்லாதவங்களுக்கு காது ரொம்ப ஷார்ப்பா கேக்கும். அக்கம் பக்கத்துல கேக்குற சின்ன சத்தத்தை வச்சே அவங்க நடக்கிற பாதைய ஓரளவு சரி பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நான் மேல மாடியில நிக்கும் போதே உன்னை கவனிச்சேன். நீ கீழ்ப்படியில நின்னுக்கிட்டு கண்ணாடியை இறக்கி விட்டு மேல இருக்கிற என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கண்ணாடியை சரி பண்ண. இப்போ நீ ஸ்டிக்க குறுக்க விட்டது என்ன படியில இருந்து கீழே விழ வைக்கிறதுக்கு தானே? கேக்குறல? உண்மையை சொல்லு. யார் நீ? எதுக்காக எனக்கு எதிரா இப்படி சதி பண்ண? மேடம் என்னை சுற்றாதீங்க மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். நந்தினி மேடம் தான் உங்க காலை உடைக்க இந்த பிளானை போட்டு கொடுத்தாங்க. நந்தினி? ஆமா மேடம். நீங்க பார்ட்டிக்கு கம்பீரமா நடந்து வரக்கூடாது, வீல் சேர்ல வரணும்னு சொல்லி நந்தினி மேடம் தான் இந்த பிளானை போட்டு கொடுத்தாங்க. என்னை விட்டுருங்க மேடம். அப்போ நான் சொல்ற மாதிரி நந்தினிக்கு நீ ஃபோன் பண்ணு, நான் உன்னை விட்டுடுறேன். நீங்க சொல்ற மாதிரியே நான் ஃபோன் பண்றேன் மேடம். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க மேடம். ஓகே மேடம். உனக்கெல்லாம் எத்தனை தடவை பட்டாலும் புத்தி வராதா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டி. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிளாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சரிதான்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. என்ன பாக்குறீங்க? என்கிட்ட உங்க கெத்த காட்டணுங்கிறதுக்காக இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே. அப்போ அங்க உடைக்க முடியாத உங்க காலை இப்போ இங்க இதே இடத்துல என் ஆளுங்க உடைப்பாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? டேய் டேய், ஆண்டிக்கு வீல் சேர்ல போகணும்னு ரொம்ப ஆசை போல இருக்கு. பார்த்து பக்குவமா காலை உடைச்சு அனுப்பி வைங்கடா. ஹலோ அம்மா, நான் பார்வதி பேசுறேன். சொல்லு பார்வதி, லஞ்சுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க போன் பண்ணியா? ஆமாம்மா, இன்னைக்கு சைவ சமைக்கிறதா இல்ல அசைவ சமைக்கிறதா? இன்னைக்கு சைவம் வேண்டாம் பார்வதி, நான் வேட்டையில இருக்கேன். வேட்டையை முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறதுக்கு அசைவம் தான் நல்லா இருக்கும். அதனால அசைவமே சமைச்சுக்கோ. சரிங்கம்மா, நீங்க சொன்னபடி நான் அசைவமே சமைச்சிடுறேன். பார்வதி, சொல்லுங்கம்மா. வழக்கத்தை விட காரம் இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலாவே போடு. சமையல் நல்ல காரசாரமா இருக்கணும். சரிங்கம்மா. அம்மாவுக்கு என்னாச்சு? ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒரு நாள் கூட இந்த மாதிரி பேசினதே கிடையாதே. இப்ப வாங்கடா. டேய், என்னடா யோசிக்கிறீங்க? சீக்கிரமா போய் காலை உடைங்க. நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன்.
ம் டேய், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவையும் புள்ளையும் அடிச்சு தூக்குங்கடா. ஏய், உன்கிட்ட இருக்கிறது பணத்துக்கு வாலாட்டுற நரி கூட்டம். ஆனா என்கிட்ட இருக்கிறது சிங்கம். என் சிங்கத்துக்கு முன்னாடி உன்னோட நரி கூட்டம் தாக்கு பிடிக்க முடியாம பயந்து ஓடி போக போகுது. ஆதி, என்ன சொன்ன? என் அம்மா காலை உடச்சி வீல் சேர்ல அனுப்புவியா? அவ காலை நீங்க உடைங்க, ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்றேன். என் எதிரிங்க கை காலை உடைச்சு எனக்கு பழக்கம் இல்ல, மூக்க உடைச்சுதான் பழக்கம். ஒன்ன நான் விட்டு வச்சிருக்கிறதே என் பார்ட்டிக்கு வரணுங்கிறதுக்காகதான். தில்லு இருந்தா வந்து சேரு.
எனக்கு தில் இருக்கு. கண்டிப்பா பார்ட்டிக்கு நான் வருவேன். அங்க மூக்குடையிறது உங்களுக்கா இல்ல எனக்கான்னு பார்த்தேன்.